ஆன்மீகம் என்றால் என்ன ஐயா? இப்போ நீங்க ஒரு சிவனடியாரா இருக்கீங்க, சித்தரா இருக்கிறீங்க. நீங்க ஆன்மீகத்துல என்ன உணர்ந்தீங்க? ஒரு ஆன்மீகவாதிக்குள்ள மட்டும்தான் அந்த ஒரு நல் ஒழுக்கம் இருக்குமா, இல்ல எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நல் ஒழுக்கம் இருக்குமா? இதுல போனது சுகமா இருக்கு, இதுல ஒரு இன்பமா இருக்கு அப்படின்னு ஒரு சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நிலையில இருக்கிறப்ப இறைவனை நேசிக்காம மற்ற பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய அந்த நல்லொழுக்கத்தை இழந்துடும். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க தனசேகர். நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஞான சித்தர் பருவதமலை அவர்கிட்ட தான் நம்ம பாத்தீங்கன்னா சில கேள்விகள் கேட்க போறோம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். நம சிவாய நம. ஐயா எப்படி இருக்கீங்க? ஈஸ்வனுடைய அருளால மன மகிழ்ச்சியோட இருக்கேன் சுவாமி. ஐயா உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் எல்லாம் கேட்கணும்னு நினைச்சேன். சரிங்க சாமி. ஆன்மீகம் என்றால் என்ன ஐயா? ஆன்மீகம் என்றால் முதல்ல நல் ஒழுக்கம். ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்துல இயற்கையோடு கலந்து நல்ல சொற்களையும் நல்ல செயல்களையும் செய்யக்கூடியவர்கள் தான் ஆன்மீகத்துல மிக சிறப்பு. சரிங்க ஐயா, இந்த ஆன்மீகத்துல நல் ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அதனாலதான் நல்லது சிறப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இப்போ ஒரு ஆன்மீகவாதிக்குள்ள மட்டும்தான் அந்த ஒரு நல் ஒழுக்கம் இருக்குமா, இல்ல எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் நல் ஒழுக்கம் இருக்குமா? கண்டிப்பா ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க. பிறக்கும் போது எல்லாருமே தெய்வமாக தான் எல்லாம் நம்ம வணங்குறோம். ஒவ்வொரு குழந்தையும் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை வணங்குற மாதிரி என்னுடைய சாமி அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லா குழந்தையும் நம்ம வணங்குறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் இறைவனுக்குள்ள சரணாகதி அடையக்கூடிய ஒரு உண்மையான ஒரு உயிர் தான் இறைவன் நம்மளை படைச்சிருக்கிறாரு. ஆனால் ஒவ்வொருத்தரும் நல்வொழுக்கத்தோடு இருக்கணும், அதுதான் உண்மை. நம்ம அறியாத வயதில் நமக்கு அந்த இளமையான வயதில் நம்ம என்ன செய்கிறோம், எதை செஞ்சால் எது சரியில்லை, இது நல்லதா இது கெட்டதா அப்படின்னு நம்ம தேடி தேடி போகிறப்ப நமக்கு அந்த ஒரு மாயு வலையில் நம்ம மாட்டிக்கிறோம். இந்த மாயு வலையில் மாட்டிக்கிட்டு அந்த போனது சுகமாக இருக்குது, இதில் ஒரு இன்பமாக இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறப்ப இறைவனை நேசிக்காமல் மற்ற பிரபஞ்சத்தில் நடக்கக்கூடிய அந்த நல்லொழுக்கத்தை இழந்துடுறோம். அந்த இழந்துறதுனால தான் திரும்ப எல்லாத்தையும் நமக்கு என்னென்ன தேவையோ அதையெல்லாம் இறைவன் நம்ம கொடுக்குறாரு. அதை நம்ம எல்லாத்தையுமே நம்ம அதை கடந்து வந்துட்டு இறுதியில் அது எல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு உணர்ந்து இறுதியில் நம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு சிவன்கிட்டையும் மற்ற எல்லா தெய்வத்துக்கிட்டையும் சரணாகதி ஆகி அப்போதான் நம்ம பரிசுத்தமாக இருக்கிறதுக்கான ஒரு வழிதான் ஒரு உண்மையான ஆன்மீகம். இப்போ நீங்க ஒரு சிவனடியாரா இருக்கீங்க, சித்தரா இருக்கிறீங்க. நீங்க ஆன்மீகத்துல என்ன உணர்ந்தீங்க? முதல்ல அவமானங்கள். ஒரு ஆன்மீகவாதிக்கு கிடைக்கக்கூடியது முதல்ல அவமானங்கள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரம்ப காலத்தில் நாம் இருக்கிறப்ப நல்ல நீட்டாக பேண்ட் சட்டையை போட்டுக்கிட்டு நல்லா கூலிங் கிளாஸ் கண்ணாடி போட்டுட்டு போகிறப்ப எல்லாரும் மாமா மச்சான் அண்ணன் தம்பி சொந்த பந்தன்னு சொன்னவங்க அத்தனை பேரும் ஒரு நிலைக்கு அப்புறம், ஏய் என்னடா நீ பரதேசியாட்டா இருக்கிற, உனக்கு ஏன்டா இந்த நிலைமை, நீ ஏன்டா இப்படி இருக்கிற, நீ ஏன் இப்படி போகிற, உனக்கு என்ன பொண்டாட்டி இல்லையா, புள்ள இல்லையோ, சொந்த பந்தம் இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அதிக அவமானங்கள். அதுமாதிரி வருது. இப்போ எது உயர்ந்ததுன்னு சொல்றீங்க? இந்த மாதிரி நல்லா நீட்டா பேண்ட் சட்டை போட்டுன்னு போயிட்டு வர்றது உயர்ந்ததா, இல்லை இந்த மாதிரி காவி உடை கட்டிக்கிட்டு இந்த மாதிரிலாம் மக்கள்லாம் உங்களை கேவலமா பேசுறாங்கல்ல, இதுல எது உயர்ந்ததுன்னு சொல்றீங்க? முதல்ல இறைவனோட படைப்புல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை கொடுக்குறாங்க. இப்போ நான் இந்த நிலையில இருக்கிற சொன்னா, நானா இந்த உருவத்தை எடுத்து நான் இப்படிதான் உத்ராட்ச மாலை போடணும், இப்படிதான் காவி உடையை கட்டியிருக்கணும், இப்படிதான் சிவ வழிபாட்டில் போகணும் நான் முடிவு பண்ண கிடையாது. படைத்தவனே முடிவு பண்ணியிருக்கிறார். அதுக்கு முன்னாடி இருந்தது என்னோட அறிவுக்கு ஏற்ற மாதிரி நான் நடைமுறையில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவருடைய திருவடியில சரணாகதி ஆனதுனால இப்போ இருக்கிற நிலை தான் சரியான நிலை. சரிங்க ஐயா, இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்க, இது சரியான நிலைன்னு சொல்றீங்க. இப்போ மனிதர்களோட மனசுல பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு தீய எண்ணம் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். சில பேர்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பல பேர்கிட்ட ஒரு தீய எண்ணங்கள் இருக்கு. அது அவங்கள மீறியே அது தானாவே யோசிக்க தோணுது. அந்த தீய குணங்கள்ல இருந்து தீய எண்ணங்கள் வராம இருக்கிறதுக்கு அதுல இருந்து விடுபட வழி எதனா சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா நீங்க கேட்ட கேள்விக்கு கண்டிப்பா இதுக்காக தான் முன்னோர்கள் எல்லாம் ஒரு சில இடங்கள்ல எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய ஆலயங்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அந்த ஆலயத்தினுடைய வரலாறு நம்ம படிச்சோம்னா அதுல நம்ம எப்படி நல்லது கெட்டது என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கோயிலுக்கு நம்ம எல்லாரும் போறோம். ஆனா கோயிலுக்கு போற இடத்துலயும் அங்க யாரும் மன நிம்மதி கிடையாது. ஒருத்தர் முன்னாடி லைன்ல போயிட்டு இருக்கப்போ நாம எல்லாரும் ஒன்னாதான் சேர்ந்து நம்ம சிவபெருமானை பார்க்க போறோம் கருவறையில் அப்படின்னு யாரும் உணர்றது இல்லை. தனக்குள்ள இருக்கிற ஒரு ஈகோ, தான் குடும்பம் தான் நல்லா இருக்கணும், தனக்கு தான் எல்லாம் வேணும், பிறர் எல்லாம் கெட்டு போகணுங்கிற அந்த நினைக்கிற எண்ணங்கள் இருக்கிறதுனாலதான் இது சரியான ஒரு நிலை இல்லாம இருக்கு. சரிங்க, இப்போ கோயிலுக்குள்ள போனாதான் நம்ம சாமி வணங்கி நமக்கு அருள் தருவாரா,
இல்லை வந்து நம்ம இங்கே வெட்ட வெளியில் இருக்கிறோம், சாமியை வந்து ஒரு வானத்தை பார்த்து வணங்குறோம் அப்படின்னும் போது அப்பவும் நமக்கு வந்து அருள் கிடைக்குமா? கண்டிப்பா இந்த உலகத்துல பலாயிரம் கோடி ஜீவராசிகள் இருக்கு, பலாயிரம் உயிர்கள் இந்த உலகத்துல இருக்கு. அதையெல்லாம் படைத்தவர் நம்ம அப்பா எம்பெருமான் ஈசன். அந்த பிரபஞ்ச சக்தி வந்து உலகம் முழுவதும் இருக்கு. வெளியில இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் போய் சேரும். ஆனா கருவறையில இருக்கக்கூடிய ஆற்றல் வந்து பாத்தீங்கன்னா நம்ம போய் சேர்ற நமக்கு மட்டும், நமக்கு சுயநலமா யோசிக்கக்கூடியவங்க நாம தான் அதிகமா வந்து கோயிலுக்கு போறோம். ஆனா கருவறைக்கு நம்ம கோயிலுக்கு போறது எதுக்கு போறோம்னு கேட்டீங்கன்னா, அங்க நடக்கக்கூடிய நடைமுறைகள், அந்த வழிபாட்டு முறைகள், இதை தெரிஞ்சுக்கலாம். அதை உணரக்கூடிய ஒரு ஆற்றலை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போதும் அப்படிங்கிற நிலை வர்றப்ப தனக்குள்ள இருக்க அந்த ஈசனை உணர்ந்துட்டோம்னா நம்ம இந்த பிரபஞ்சத்துல எங்க வேணாலும் உட்காந்து நம்ம வழிபட்டோம்னா நமக்கு அவங்க காட்சி அளிப்பாங்க. சரிங்கய்யா. இப்போ மனிதர்களோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பொருள் ஈட்டுவதில் தான் ரொம்ப குறிக்கோளாக இருக்கிறாங்க. எல்லாமே சேர்த்து வைக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ வந்து இப்போ ஒரு ஒரு ஏழை என்ன பண்ணுறாருன்னா, நான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாரு. சீக்கிரமா வந்து அவர் செல்வந்தர ஆக ஏன்னா ஒரு வழி இருக்கா? இது வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் எல்லாருக்கும் நிறையா கொடுக்குறாரு. வேலை கொடுக்குறாரு, பணம் கொடுக்குறாரு, பொருள் உதவி கொடுக்குறாரு. நம்ம கூட இருக்கிற நல்லவங்க நமக்கு உதவி செய்யறதுக்கான வழியை காட்டுறாரு. பணம் வந்து தேவைக்கு தான் பணம். பணமே வாழ்க்கை கிடையாது. இப்போ திருவண்ணாமலையில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, கிரிவலம் வந்து பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்துட்றாங்க, உணவு கொடுத்துட்றாங்க, உடை கொடுத்துட்றாங்க. நமக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் கொடுத்துட்றாங்க. ஒரு இறை பக்தியில், ஒரு ஆன்மீகத்தில், ஒரு சித்தர் வழிபாடில் போடுறவங்களுக்கு பணம் தேவையில்லை. தேவைப்பட்டது அனைத்தும் எம்பெருமானுடைய திருவடியில் இருக்கிறதுனால அவர் நமக்கு கொடுத்துட்றாரு. நமக்கு பணத்து மேலே ஆசை இருக்கக்கூடாது. புரியுது. அவங்களுக்கு ஆனது அவங்களுக்கு வந்து சேரும்னு சொல்றீங்களா? ஆமா, சேரும். பணத்துக்கு மேல ஆசை இருக்கக்கூடாதுன்றீங்க. பல கோடி சொத்துகள் வச்சிருந்தாலும் அது ஈசனுடைய திருவடியில தான் இருக்கும், இந்த பிரபஞ்சத்தில் தான் இருக்கும். அது எல்லாருக்கும் தெரியும். யாரும் அதை எடுத்துட்டு போக முடியாது. இருக்கிற வரையிலையும் சந்தோஷமாக பிறருக்கு நன்மைகள் செய்துட்டு நாமளும் உடல் ஆரோக்கியத்தோட இருக்கிறதுக்கான என்ன வழியோ அதை சித்தர் வழியில போனா உடல் ஆரோக்கியமும் கிடைக்கும், மன நிம்மதி கிடைக்கும். கடைசி இறுதி கட்டத்துல ஈசன்கிட்ட போறப்ப அவருடைய ஆற்றல் நமக்கு நிறைய கிடைக்கும். சரிங்க ஐயா. இப்போ எனக்கு என்னோட கேள்வி நான் அடுத்தது, இப்போ நீங்க வந்து இந்த நிலையில வந்துட்டீங்க, உங்களுடைய குறிக்கோள் என்ன? என்னோட குறிக்கோள் இதுவரையிலும் எப்படி வாழணும் போனோங்கிறது முக்கியம் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல இறைவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. அவருடைய அருளால இன்னைக்கு நம்ம ஒரு சிவாலயம் கட்டிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு ஒரு கருவறை கட்டி சிவாலயம் கட்டிக்கிட்டு இருக்கோம். இறுதியில என்னன்னா, இதுக்கு முன்னாடி நான் என் கெட்டவனா இருந்திருக்கலாம், என் மனசாட்சிக்கு தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா, நான் என்ன தவறுகள் செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதெல்லாம் உணர்ந்து இனி இது எல்லாம் நமக்கு தேவையில்லை. இனி வேற என்ன, நம்ம இறுதி கட்டத்துல நம்ம ஈசன்கிட்ட சரணாகதி அடைய போறப்ப பாவ புண்ணியங்களை பார்க்க போற நேரத்துல புண்ணியத்தை மட்டும் இறைவனுக்கு நம்ம அந்த சேவைகளை செஞ்சுட்டு இறுதியில போனா போதுங்கிற பயணங்கள் மட்டும்தான் என்னுடைய நிலையில இருக்கு சாமி. சரிங்க ஐயா. சரி, உங்ககிட்ட கலந்துன்னு ஆன்மீக தகவல்களை கேட்டு அறிஞ்சதுல எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். நம்ம மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். மறக்காம தனசேகர் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் எல்லா பேஜும் வந்து பார்த்தோன்னா எல்லாத்தையும் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நான் தான் அவங்க தனசேகர். லவ் யூ ஆல். இந்த மாதிரி ஆன்மீக கருத்துக்கள் உங்களுக்கு தொடர்ந்து நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். என் கடன் பணி செய்து கிடப்பதே. ஓம் நமச்சிவாய.